Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல simple earn method யூஸ் பண்ணி டெய்லி எப்படி மணி earn பண்றது அந்த அமௌண்ட் எப்படி எங்களோட வாலெட்டுக்கு எடுக்கிற இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். பார்க்காதவங்க பார்த்திருப்பீங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, கட்டாயம் பாருங்கள். இப்போ பார்க்க போகிற விஷயம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட பார்ட் 2 வீடியோ. இதோட அந்த வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ பைனான்ஸில் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், பைனான்ஸில் சிம்பிள் ஏர்ன் மெத்தடை யூஸ் பண்ணி டெய்லி மணி ஏர்ன் பண்ணுற மெத்தட் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. உங்களுக்கு சில கேள்விகளும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பைனான்ஸில் இருக்கிற டெய்லி ஏர்ன் பண்ணுற அந்த மெத்தடில் இன்னும் சில எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்னோடய பைனான்ஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பைனான்ஸ்னு சொன்னால் என்ன, பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டுக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறது, ஐடி கொடுத்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி டொலர்ஸ் போடுறது, அந்த டொலர்ஸை எப்படி செல் பண்ணி ஸ்ரீலங்கா பேங்கோ இந்த பேங்குக்கும் வித்ட்ரோ பண்ணுறது. ஸோ இப்படியான விஷயங்கள் தெரியாதவங்க கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அதை செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். கடைசியாக சிம்பிள் ஏர்னில் ஃப்ளெக்சிபிளில் நாங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டிருந்தேன், ஒரு 0.5 USD. அதை திரும்ப எப்படி உங்களோட வாலெட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்லேயும் சரி, நீங்கள் டிக்டாக்லேயும் கேட்டிருந்தீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்காக இந்த வீடியோ. இது பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பாருங்கள், கட்டாயம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் சிம்பிள் ஏர்ன் இந்த பைனான்ஸ் லோகோ இருக்குது பாருங்கள் மேலே, இதை கிளிக் பண்ணி இதில் மோர் சர்வீசஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏர்ன். இதை கொடுத்தா நீங்கள் இந்த சிம்பிள் ஏர்னை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு டொலர்ஸ் போடலாம். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோயினில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி நீங்கள் சிம்பிள் ஏர்ன் பண்ணலாம். இங்கேயும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம். இன்னும் ஒரு முறை இருக்குது பாருங்கள், பேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் வாலெட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, வாலெட்னு சொல்லி அடியில் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்ததும் இதில் ஓவர்வியூ, ஏர்ன் இருக்குது, ஸ்பாட் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஃபண்டிங் இருக்குது. சிலருக்கு இந்த லைன் மாறி இருக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ன்னு சொல்லி எனக்கு 2ஆவதாக இருக்குது. இதில் உங்களுக்கு 3ஆவதா இல்லைன்னு சொன்னால் 4ஆவதாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன லொக்டில் போட்டிங்கன்னு சொன்னால் லொக்டில் இருக்கிறத பார்க்கலாம். சிம்பிள் ஏர்னில் ஃப்ளெக்சிபிளில் போட்டால் கூட அதையும் இங்கே நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டே ப்ராஃபிட்ஸில் பாருங்கள் 0.00094639 USD எனக்கு லாஸ்ட் டே ப்ராஃபிட். 30 டேஸுக்கான ப்ராஃபிட் 0.01. சும்மா இருக்கிற டொலரை தூக்கி இங்கே தூக்கி போட்டது. ஸோ அதில் ப்ராஃபிட்ஸ் தான் இது. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பேங்கில் போயிட்டு நீங்கள் 1 லட்சம் போட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுற மாதிரி இங்கேயும் அதிக அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி இல்லைன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிளில் போட்டால் கூட டெய்லி உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு சின்ன இன்கம் கிரெடிட் ஆகும். ஓகே, நான் போட்ட அந்த USD-யை எப்படி திரும்ப வாலெட்டுக்கு எடுக்கிறது, ஸ்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங்குக்கு எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இதில் காட்டுறேன். இதில் பாருங்கள் நிறைய கோயின்ஸ் பை அசட்ஸ்ன்னு சொல்லி நிறைய கோயின்ஸ் நான் சிம்பிள் ஏர்னில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் கடைசியாக போட்டது USDT. இதில் பாருங்கள் USDTன்னு சொல்லியிருக்கு. USDT காட்டாமல் இருந்தால் இதில் பாருங்கள் சர்ச் இருக்குது. இதுலேயும் சர்ச் பண்ணி USDTன்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 9.27 வீதம் APRன்னு சொல்கிற ஆனுவல் பெர் ரேட். ஒரு வருஷத்துக்கு 9.27 வீதம் தராங்க. ஸோ இதை 365 பிரித்தா வார ப்ராஃபிட்டை 365 பிரித்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் உங்களுக்கு நிறைய டொலர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை இந்த ஏர்ன் ஆப்ஷனில் போடலாம். அப்படியானவங்களுக்கு அதிகமான இன்கம் டெய்லி கிடைக்கும். ஓகே, இதில் பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் USDTயில் போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு இதை திருப்பி எடுக்க போகிறேன். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஃப்ளெக்சிபிள்னு இருக்குது அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணாலும் ஓகே. இதில் கிளிக் பண்ணி ஓகே, நான் போட்டது USDTயும் இருக்குது, எனக்கான ரிவார்டும் இதில் இருக்குது. ஸோ நான் போட்டது 0.5 USDT தான். பட் இதில் ப்ராஃபிட்டோட சேர்த்து 0.5
500177 USDT. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 நாளைக்குள்ள 0.00177 USDT. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட். ஓகே, இப்போ நான் வந்து இதை அப்படியே வந்து வித்ரோ எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பாருங்க, கீழே வந்து ரெடீம்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரெடீம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து ரெடீம் பண்ண போகிறேன். ஸோ இதில் பாருங்கள் மேக்ஸிமம்னு சொல்லியிருக்கு. அதை கொடுத்தா அந்த ஃபுல் அமௌண்ட்டும் வந்து இதில் டைப் ஆகும். இப்போ வந்து பாருங்கள் ரெடீம் 2ன்னு சொல்லி இதில் வந்து ஃபண்டிங் வாலெட் வந்து டிஃபால்ட்டாக நிற்குது. எந்த வாலெட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக வேணும், எனக்கு வந்து ஸ்பொட்டுக்கு தான் வேணும்னு சொன்னால் இந்த ஃபண்டிங்கில் வந்து கிளிக் பண்ணி ஸ்பொட்டுன்னு சொல்லியிருக்க பாருங்கள், அதை வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இன்ஸ்டண்ட்டாக என்னோடய வாலெட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ பாருங்கள் ரெடீம்ஷன் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லி வந்திருக்கு. ரெடீம்ஷன் டேட் வந்து இன்றைக்கு வந்து 28/3/2027. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் டைம் வந்து அதே டைம் சேம் டைம் வந்து நான் திரும்ப வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து கோ டு வாலெட்டை வந்து நான் கிளிக் பண்ணி செக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலன்சஸில் வந்து USDன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ரிவார்ட் வந்து இங்கே வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஹிஸ்ட்ரியில் வந்து ஃப்ளெக்சிபிள்னு சொல்லி சிம்பிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லி 0.50017704. ஸோ இது வந்து எனக்கு கிடைச்ச டோட்டல் ப்ராஃபிட்டோடு சேர்த்து நான் போட்ட அமௌண்ட்டையும் வந்து வித்ரோ பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்கு தான் நான் வந்து 0.5 USD போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து 1000 10,000 USD இருந்தால் அதை வந்து சிம்பிள் லேர்னில் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிற அமௌண்ட்டை வந்து சிம்பிள் லேர்னில் போட்டு அமௌண்ட்டை வந்து வித்ரோ பண்ணுறது. ஓகே, சிம்பிள் லேர்னில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். திரும்ப வந்து பைனான்ஸ் ஹோம் பேஜில் நின்றுட்டு இந்த இடத்துல வந்து பைனான்ஸ் லோகோ வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோ சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி ஏர்ன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சிம்பிள் ஏர்ன் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிள் அண்ட் லாக்ட் ரெண்டையும் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃப்ளெக்சிபிள் லாக்டில் வந்து USDT தான் சாம்பிளாக வந்து நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து எந்த கோயினும் வந்து இதில் செலக்ட் பண்ணலாம், USDT தான் செலக்ட் பண்ண வேணும்னு சொல்லி இல்லை. ஸோ ஒவ்வொரு கோயினுக்கும் வந்து ஒவ்வொரு APR annual per rate வருஷத்துக்கு வந்து இவ்வளோ வீதம்னு சொல்லி ஒவ்வொரு கோயினுக்கும் வந்து இருக்குது. USDTயை விட வேறு கோயினுக்கு வந்து அதிகமான ரேட் வந்து போகும். ஸோ அந்த கோயினோட ரேட் வந்து குறைஞ்சிதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் குறைவாக இருக்குது. பட் USDT வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேபிளாக இருக்கிற கோயின். ஸோ அதை வந்து நான் வந்து சாம்பிளுக்கு எடுத்திருந்தேன். அடுத்தது வந்து பாருங்கள் லொக்டுன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுக்குறேன். லொக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பிளுக்கு வந்து USDTயை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் USDTக்கு வந்து 21 நாளைக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ்டில் வந்து நீங்கள் போடலாம். அதாவது லொக்டில் வந்து போடுற மாதிரி, பேங்கில் வந்து ஃபிக்ஸ்டில் போடுற மாதிரி இங்கே வந்து லொக்ட் 21 நாளை போட்டிங்கன்னு சொன்னால் 21வது நாளால் உங்களுக்கு வந்து APR படி 3.6% ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு கோயினும் வந்து இதில் இருக்குது பாருங்கள். நிறைய கோயின் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த கோயின் வந்து தேவையோ அந்த கோயினை வந்து ஃபிக்ஸ்டில் வந்து நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் ஃபைல்னு சொல்லி ஒரு கோயின் இருக்குது. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 30 நாளைக்கு நீங்கள் லொக்டில் வந்து போடலாம், 60 நாளைக்கும் போடலாம், 90 நாளைக்கும் வந்து போடலாம். 120 நாளைக்கானது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனேபிளில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதில் 30 நாளைக்கும் 60 நாளைக்கும் 90 நாளைக்கும் வந்து ஃபிக்ஸ்டில் போடலாம். 30 நாளைக்கு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 3% வந்து ரிவார்ட், 60 நாளைக்கு 3.3%, 90 நாளைக்கு வந்து 3.5% வந்து கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து அதிகமான USDT இருந்தால் நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி ஃபைல் கோயினாக கன்வெர்ட் பண்ணி அதை இங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டில் வந்து போடலாம். ஸோ எந்த கோயினுக்கு வந்து அதிகமான APR கொடுக்குறாங்களோ, அதாவது ப்ராஃபிட் வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து லொக்டில் வந்து போடலாம். இதில் வந்து நீங்கள் அதிக காலம் வந்து செலக்ட் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ எந்த கோயினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கோயினில் தான் உங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் இருக்குது. அதோட எவ்வளோ காலத்துக்குன்றதுலேயும் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் போயிட்டு சிம்பிள் மெத்தட்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஏர்ன் பண்ணுறது. ஸோ இது சம்மந்தமான ஃபுல் நாலேஜும் வந்து இந்த வீடியோவில் இந்த எடுத்துருப்பீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இப்படியும் ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.